வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. அதனால தான் ரொம்ப சோகமாகவே இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு மனுஷனை இவ்வளோ நாள் ஒரு நல்ல மனிதருள் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணமாக எங்கள் எம்டி சாரை சொல்லலாம். மைவி3 ஆட்ஸ் எம்டி சாரை சொல்லலாங்க. அப்படி ஒரு உயர்ந்த மனிதரை, நல்ல மனிதரை இன்றைக்கி ஒரு விசாரணையில் எங்கள் சாராவே தான் போய் விளக்கம் கொடுக்க போயிருக்காருனாலும் மனசுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனையெல்லாம் இந்த மனிதருக்கு வரணுமா அப்படின்னும்போது ரொம்ப கவலையாக இருக்குங்க. அந்த மனிதரோட வீடியோவை எப்போ பார்க்குறது, அவரை எப்போ மறுபடியும் பார்க்குறது வெளியில் அப்படிங்கிற மாதிரி இந்த 19ஆம் தேதி வரையும் விசாரணையில் வச்சுருக்காங்க. அந்த 19ஆம் தேதி நாளைக்கே பிறந்துடக்கூடாதாங்கிற மாதிரி ஆவலாக இருக்கிறவங்க எங்கள் எம்டி சாரை பார்க்குறதுக்கு. இவருக்கு அதாவது தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற இந்த உலகத்தில் வாழ வைத்து வாழ் மைவி3 ஆட்ஸ் அப்படி ஒரு நல்ல நிறுவனத்தை இயக்கி அவரோட சேர்ந்து அவரோட மக்களும் வாழணும்னு இது எத்தனை பேருக்குங்க இந்த மனசு வரும்? எவ்வளோ நிம்மதியாக தெரியுமா நாங்கள் இருந்தோம். உழைக்காமல் இல்லை யாரும் இங்கே. அதாவது உழைப்போடு சேர்ந்து ஏதோ ஒரு வருமானமாக இருக்கிறப்ப அது ஃபேமிலிக்கு பிள்ளைக்கு ஒரு நல்ல படிப்பை கொடுக்க முடியுது, ஒரு மருத்துவ செலவை நல்லபடியாக பண்ண முடியுது. அதாவது பணம் இல்லை தொட்டுக்க தொடச்சிக்கன்னு இல்லாமல் எங்கள் வாழ்வாதாரத்தை நல்லபடியாக ஆக்கின அந்த உயர்ந்த மனிதருக்கு நல்லதொரு தீர்ப்பை இந்த மைவி3 ஆட்ஸ் நல்லபடியாக பழைய மாதிரி இயங்கி நல்ல சாதனை படைச்சு அவரும் நல்லா இருந்து மக்களையும் நல்லா வைக்கிற அந்த உயர்ந்த மனிதனுக்கு நீதிபதி ஐயா ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்து எங்களை வாழ வைக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேங்க இந்த வீடியோ மூலமாக. நன்றிங்க.